எபேசியர் 5:23 சொல்லியிருக்குது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். 1 Corinthians 11:3 பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்படி தலையாக இருக்கிறான்னா, எப்படி தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாரோ அப்படி தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டிய காரியத்தையும் பார்க்கலாம். பெண்களுக்கு அவர் மாடலாகவும் இருக்கிறார். எப்படி தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்துகிறார், சப்மிட் பண்ணுகிறார். அவர் பிதாவுக்கு சமமானவர்னு சொல்லுது வேதம். இருந்தாலும் இங்கே வந்து மீட்பின் வேலையை நடத்துவதற்காக தன்னை பிதாவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு செயல்படுகிறார். பிதாவை மகிமைப்படுத்துகிறார். பிதா செய்ய விரும்புகிறதை செய்து முடிக்கிறார். அதெல்லாம் வந்து பெண்ணுக்கு எப்படி உதவி செய்கிறவளாக இருக்கிறது, ஹெல்ப்பராக இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அப்போ திருமணத்துக்குள்ளே 2 பேர் பிரவேசிக்கும் போது தொடர்ந்து அவர்கள் 2 பேருமே உலகத்தை எப்படி பார்க்குறாங்க. முன்ன தங்க கண்களால் மட்டும் பார்த்தாங்க. ஒரு ஆணாக அவன் பார்த்தான், பெண்ணாக இவள் பார்த்தார். இப்போ இவளுக்கு பெண்ணாகவும் பார்க்க முடியும், ஆணாகவும் பார்க்க முடியும். அவனும் ஆணாகவும் பார்க்க முடியும், பெண்ணாகவும் பார்க்க முடியும். ஏன்னா இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி முன்னே இல்லை, இப்போ அப்படி ஆயிட்டீங்க. அதுதான் ஒரே மாம்சம். இயேசுவினுடைய வல்லமையும் அவருடைய சாந்தமும் ரெண்டும் இங்கே வந்து ஒன்றாயிடுச்சு. திருமணத்தில் கணவனும் மனைவியும் சேரும்போது ஒரு இடத்துல பவர் இருக்குது, இன்னொரு இடத்துல டெண்டர்னஸ் இருக்குது, வல்லமை இருக்குது. இங்கே வந்து சாந்த குணம் இருக்குது. அங்கே திருமணம்ங்கிற உறவில் இயேசுவினுடைய ஆண்மைத்தனத்தையும் பார்க்கலாம், அவருடைய பெண்மைத்தன்மையும் பார்க்கலாம், தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு இன்னொரு உதவி செய்கிற அந்த தன்மையும் பார்க்கலாம், அவருடைய அதிகாரத்தை பார்க்கலாம், அவர் சப்மிட் பண்ணுகிறத பார்க்கலாம். சுவிசேஷத்தை புரிந்து கொண்டால் திருமண வாழ்க்கை நல்லா புரியும். திருமண வாழ்க்கையை நல்லா புரிந்து கொண்டால் உண்மையான நட்பு என்னன்னு நல்லா புரியும். சுவிசேஷத்தை புரிந்து கொண்டால் ஒரே மாம்சமாக இருப்பதென்றால் என்னங்கிறது புரிந்து கொள்ள முடியும். புரியலன்னா திருமண வாழ்க்கையில் ஒரே மாம்சமாய் ஆகி எப்படி இருக்க வேணுமோ திருமண வாழ்க்கை அப்படி இருப்பது கடினம் இல்லையா?